வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்லேயும் எதுவும் ஒன்று பார்த்தேன். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்குறான். என்ன கேட்குறான்? குருவே, குளித்து முடித்தவுடன் நாம் உடலை துடைப்பதற்கு ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான். குளிச்சமா வெளியே வந்தோமா, துண்டெடுத்து தொடச்சோமா, இதான நமக்கு தெரியும். ஆனால் குரு சொல்கிறார் பாருங்க, குளித்து முடித்தோடனே உடம்பை துடைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கான். முதல்ல முதுகை துடைக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த துண்டை எடுத்து ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு முதுகுக்கு பின்னால் போட்டு இப்படியே இழுக்கணும். எல்லா இடமும் வர்ற மாதிரி துடைக்கணும். துடைச்சால் முதுகில் முதல்ல துடைக்கிற இடத்துல மூதேவி இருக்குமா. அப்போ இந்த மூதேவியை நம்ம இப்போ துடைச்சிட்டோம். அடுத்ததாக முகத்தை துடைக்கணுமா. முகத்தை துடைக்கும் போது ஸ்ரீதேவி நம்மகிட்ட வந்துடுமா. இப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. மூதேவியை பார்த்துருக்கியா? இல்லை. ஸ்ரீதேவியை பார்த்துருக்கியா? சினிமாவில் மட்டும் பார்த்துருக்கேன். அப்போது இது மாதிரி தொடச்சா அது போயிட்டு இது வருமா? தெரியாது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் மூதேவி ஸ்ரீதேவி பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயம். ஒரு சமயம் மூதேவி ஸ்ரீதேவியும் போய் கடவுள்கிட்ட கேட்குறாங்களாம், எங்களில் யார் அழகு அப்படின்னு சொல்லி. இவர் என்ன சொல்லுவார்? தர்ம சங்கடமாக இருக்கு இவருக்கு, என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு மூதேவி பார்த்து, நீ போகும்போது அழகு, ஸ்ரீதேவி வரும்போது அழகுன்ட்டார். இப்போ அழகுன்னு முடிச்சிட்டதுனால போகிறதா வர்றதாங்கிறத அவங்க யோசிக்கலை. ரெண்டு பேரையும் அழகுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அப்போது இந்த முதுகை துடைக்கும் போது மூதேவி உண்மையிலேயே நம்மை விட்டு செல்லுமா செல்லாதா? ஒன்று. முகத்தை துடைக்கும் போது ஸ்ரீதேவி நமக்கு வருமா வராதா? ரெண்டு. இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் லேசாக அதை சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு பட்டது என்னென்னா, இது ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்க? மூதேவி ஸ்ரீதேவின்னு சொன்னாதான், பாவம் புண்ணியம்னு சொன்னாதான் நம்ம அந்த பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்ய விரும்புவோங்கிற மாதிரி கூட உருவகப்படுத்தி சொல்லியிருக்கலாம். யாருக்கு தெரியும். ஆனால் நான் யோசித்த வரைக்கும் முதலில் உன் முதுகை துடை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட நிறைய குற்றம் கண்டுபிடிக்கிறோம். நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ என்ன வான்னு கேட்கல, வந்த உன்னை உட்காருன்னு சொல்லலை, சாப்பாடை விருப்பமாக போடலை, ஏதோ தட்டை வச்சு தள்ளிவிட்ட மாதிரி போட்டேன். இப்படி நம்ம நிறைய குறைகள் அடுத்தவங்க மேலே கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம 10 பேர்கிட்ட குறை கண்டுபிடிச்சா அந்த 10 பேரும் நம்ம மேலே ஆளுக்கு ஒன்றோ ரெண்டோ குறை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது இவங்க என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்கள் முதுகை துடையுங்கள். எப்படிங்க? உங்கள் முதுகை நீங்கள் தொடச்சிங்கன்னு சொன்னால் அந்த உங்கள் முதுகில் இருக்க அழுக்கை நீங்கள் முதல்ல கவனித்து கிளியர் பண்ணிவிட்டு முகத்தை துடைத்துட்டு, அந்த முகத்தை துடைத்தவுடன் அந்த பளிச்சிடும் கண்கள் மூலம் நல்ல விஷயங்களை பாருங்கள். இதுதான் அழுக்கை. இது நம்ம முதுகில் இருக்க விஷயங்கள், நம்மகிட்ட இருக்க குறைகள், அழுக்குகள், இதை மூதேவி என்றும், நம்ம பளிச்சென்ற ஒரு கண்களால் நல்ல விஷயங்களை பார்க்கிறோம். பூக்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், வண்ண வண்ண ஓவியங்களை பார்க்கிறோம், நல்ல திரைப்படங்களை பார்க்கிறோம், கவிதைகள் பார்க்கிறோம், கட்டுரைகள் பார்க்கிறோம், இப்படி எத்தனையோ பார்க்கிறோம். ஏன் அழகிய பெண்களை கூட நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பாருங்கள். மூஞ்சியை தொடச்சிட்டு முதுகை தொடச்சிட்டு உங்கள் கெட்ட விஷயங்களை போக்குங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா? இது என்னுடைய சொந்த சிந்தனை, கற்பனை. வேறு யாராவது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சொல்லியிருந்தா எனக்கு தெரியல, நான் படிக்கலை இதெல்லாம் எங்கேயும். இதை பற்றி யோசிக்கும்போது தோணுச்சு, மூதேவி ஸ்ரீதேவிங்கிற உருவகம் நம்ம அழுக்கு, நம்ம நல்ல பார்வை அப்படிங்கிறத நான் நினச்சி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதுகை துடையுங்கள், பின்னால் முகத்தை துடையுங்கள். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.